கைஸ் நாங்கள் உள்ளே போயிட்டு வந்துட்டு வந்துட்டோம். நாங்கள் உள்ளே ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபி அலவுட் இல்லை. பிகாஸ் உள்ளேருந்து ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாச்சு. நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஐயோ நான் எங்கே நடக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்பாடோ. ஓ மை காட். எல்லோரும் பாருங்க இதுதான் க்ராஸில் தான் வாக் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலுமே எல்லாம் க்ராஸில் தான் வாக் பண்ணிட்டு இருப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி ஹாட் கைஸ். இந்த இடம் செம்ம சூடாக இருக்குது. இப்போ நாங்கள் போகிறது வந்து பிரசாதம் வாங்கிறதுக்காக. நாங்கள் பாருங்கள் ஒரு ஃபுல்லாக ஏரியா உங்களுக்கு தெரியுது இல்லை ஃப்ரண்ட்டில் ஒயிட் கலரில். இந்த ஒயிட் கலரில் இருக்கிற ஃபுல்லாக ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் தான் இங்கே கொடுப்பாங்க அவங்க. ஐ திங்க் இந்த ஏரியா தான் நினைக்கிறேன் பிரசாதம். இங்கே தண்ணி கொடுக்குறாங்க கைஸ். பரவாயில்ல நம்ம தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். நான் நினச்சேன் இங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க, பட் ஆக்சுவலி இங்கே தண்ணி தான் கொடுக்குறாங்க. பிரசாதம் அங்கே இருக்குது, பிரசாதம் அந்த இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்ம தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். பிகாஸ் பிரசாதம் சாப்பிட்றது தண்ணி கொடுக்குறது பிகாஸ் இட் இஸ் தேசி கீ. இங்கே இப்படி தான் கைஸ் தண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு. நாங்கள் இங்கேருந்து இப்படி எடுத்துக்கலாம் கைஸ். ஆனால் செம்மையாக எரியுது கால்லாம். இது மேலேயே எரியுதுன்னா யோசிச்சு பாருங்க. இங்கே இப்படி தான் கைஸ் தண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு. நாங்கள் இங்கேருந்து இப்படி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சுத்தமாக சில்லுன்னு இருக்கு. இப்போ போயிட்டு நம்ம பிரசாதம் வாங்க போகிறோம். அஸ்மின் பயங்கரமாக பசிந்து, ஸோ அவன் பால் குடிச்சிட்டு இருக்கான். செம்ம பிஸியாக இருக்கான். இங்கே அழுதுகிட்டே இருந்தான். ரொம்ப வெயில் இப்போ தான் பார்க்குறான்ல, ஸோ அதனால் இங்கே இருக்கிற வெயில் ஆக்சுவலி எப்படின்னு நம்ம ஊர் மாதிரி இருக்காது. இங்கே உங்களுக்கு ஸ்வெட் அந்த அளவுக்கு வராது, பட் இங்கே வெயில் குத்தம் உங்களுக்கு. இங்கே ட்ரை வெயிலாக இருக்கும். எனக்கு இப்போ அவ்வளோ வேர்க்கல. சென்னையில் இருந்தேன்னா இதோட பயங்கரமாக வேர்த்திருக்கும். பட் இங்கே அந்த ஹியூமிடிட்டி இல்லை. பட் டைரக்ட் ரேஸ் கைஸ் அங்கேருந்து. அண்ட் நான் சொன்னேன்ல பார்டர் வந்து இந்த பக்கம் ஹார்ட்லி 15-20 கிலோமீட்டர்ஸ் கைஸ். இப்போதான் கைஸ் தேக் சாப்பிட்டோம். தேக்னா அந்த ஹல்வா மாதிரி கொடுப்பாங்கன்னா எங்கள் ஊரில் பிரசாதம் சொல்லிட்டு கொடுப்பாங்க. செம்மையாக இருந்தது கைஸ். நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டோம். நாங்கள் அந்தளவுக்கு டெலிஷியஸாக இருந்தது.